வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த கூலி படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்தெந்த இயக்குநர்களோட நடிப்பார் அந்த லிஸ்ட்டு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூலி படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படத்தை நெல்சன் அவர்கள் இயக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ணாத்த தர்பார் போன்ற தோல்வி படங்களை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கை தூக்கி விட்டார்னா அது நெல்சன் தான். அவர் எடுத்த ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி ஒரு மாபெரும் சாதனையை பண்ணியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் ஜெயிலர் 2 படத்துடைய கதையை சன் பிக்சர்ஸ் அவர்கள் எழுத சொல்லியிருக்காங்க. அவருமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ லொக்கேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்காராம். மேலும் ஜெயிலர் 2 படத்துடைய ப்ரோமோ ஷூட்டும் அண்மையில் நடந்திருக்கான். இந்த நியூ இயர் அப்படி இல்லைனா பொங்கலுக்கு இந்த ப்ரோமோ ஷூட் வீடியோவை ரிலீஸ் பண்ணி ஜெயிலர் 2வை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களாம். இன்னொரு பக்கம் அனிருத் அதிகமாக சம்பளம் கேட்கறதுனால இந்த படத்தோடைய ஷூட்டிங் தாமதமாகுது என்று சொல்லப்படுது. ஆனாலும் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் இருக்கும் என்று நெல்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஜெயிலர் 2 படம் உருவாவதா இல்லையா என்று. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படத்தை மீண்டும் ஷங்கர் அவர்களே இயக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா ஷங்கர் அவர்கள் இப்போ கேம் சேஞ்சரில் பிஸியாக இருக்காரு. மேலும் இந்தியன் 3 படத்தை தியேட்டர்ஸில் தான் ரிலீஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக மீண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் 3.0 படத்தை எடுக்க அதிக முனைப்பில் இருக்காரா நம்ம ஷங்கர். அதாவது ரஜினியை வச்சு கிட்டத்தட்ட 3-4 படங்களை எடுத்தார் ஷங்கர். 2.0, எந்திரன், சிவாஜி த பாஸ் என பக்காவான கமர்ஷியல் படங்களை கொடுத்தவர் நம்ம ஷங்கர். அவரோட இயக்கத்தில் மீண்டும் ரஜினி நடிக்க வேண்டும் என்று தான் அனைத்து திரைத்துறைகளோட ஆசையாக இருக்குது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவர் எடுத்திருந்த 2.0 ஒரு வணிக ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. அதை தொடர்ச்சியாக இப்போ 3.0 எடுக்க போகிறாரு. 3.0ல் மிக பெரும் ஸ்டார் காஸ்ட்டை போட்டு இந்த படத்தை எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காராம். அதன் தொடர்ச்சியாக மீண்டும் பார்த்தீங்கன்னா வேல்பாரி நாவலும் எடுக்க போகிறதா ஒரு பக்கம் டாக் போயிட்டுருக்கு. இந்த வேல்பாரி நாவலில் பார்த்தீங்கன்னா 3 பேர் நடிக்க போகிறாங்களாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து. விக்ரம், சூர்யா, கமல் என 3 பேர் இந்த படத்தில் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இது 3 பாகங்களாக தயாராக போகுதான். அதனால் எந்த ப்ராஜெக்ட்ஸை கையில் எடுப்பாருன்னு தெரியல. ஒன்று 3.0வாக இருக்கும், இல்லை வேல்பாரி நாவலாக இருக்கும். ஆனால் ஷங்கர் அனௌன்ஸ் பண்ண வரைக்கும் இப்போ வேல்பாரி நாவலை தான் கையில் எடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்காராம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஷங்கருக்கு இந்த லைன் அப்பில் வாய்ப்பு இருக்குது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தலைவர் 174 இந்த படம் ராஜமௌலிக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ரொம்ப காலமாக ராஜமௌலி நம்ம ரஜினியை வச்சு எடுக்க பிளான் பண்ணியிருக்காரு. ஆனாலும் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு எடுக்க முடியாமல் போயிடுச்சு. பிரம்மாண்டமான இயக்குநர்களில் நம்ம ராஜமௌலியும் ஒருத்தர். அவர் கடைசியாக எடுத்த RRR பயங்கரமான ஹிட். அதை தொடர்ந்து இப்போ மகேஷ் பாபுவை வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியிடம் ஒரு கதை சொல்லியிருக்காராம். அந்த கதை தான் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவிலே படமாக வெளிவரப்போகுது. ராஜமௌலி சார் அவர்கள் நம்ம ரஜினியை மீட் பண்ணி ஒரு பிரம்மாண்ட சரித்திர கதையை சொல்லியிருக்காராம். ரஜினிக்குமே பார்த்தீங்கன்னா அது பிடிச்சு போனதுனால கூடிய விரைவிலே நம்ம 2 பேரும் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களால ஜாயின் பண்ண முடியல. அதுக்கு காரணம் மிக பெரும் கால் ஷீட் இந்த படத்துக்கு தேவைப்படுதாம். ரஜினியால் அவ்வளோ நாள் கால் ஷீட் ஒதுக்க முடியுமா என தெரியல. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கால் ஷீட் கேட்குறாராம். அப்போ தான் அந்த பீரியாடிக் படத்தை நல்ல ஒரு தரமான படமாக கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காராம். ரஜினி அவர்கள் கண்டிப்பாக உங்களோட இயக்கத்தில் நான் நடிப்பேன், அதற்கான வாய்ப்புக்காக தான் காத்து கொண்டு இருக்கேன் என ரஜினியும் சொல்லியிருக்காராம். கூடிய விரைவிலே இந்த கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் ரஜினியோட அடுத்தடுத்த லைனப்ஸாக இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம ரஜினியோட அடுத்தடுத்த லைனப்ஸை பார்ப்போம். உங்களுக்கு ரஜினி எந்த இயக்குனரோட ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தில் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.